சிவனே போற்றி. போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 19வது பதிகம். அதுல 19வது பதிகம் எடுக்கணும். புக்ல எப்பொழுதும் இந்த புக்கு அந்த புக்கு பதிகம் நம்பர் மாறாது. பிற்சேர்க்கைன்னு சொல்லி ஒரு 100 பக்கம் நம்ம தனியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த பதிகம் அப்படியே வரும், பிற்சேர்க்கை தனியாக வரும். சரி, இது பண் குறிஞ்சி திருஞான சம்பந்தர் தேவாரம் திரு ஆரூரில் பாடிய தேவாரம். இதை நம்ம அற்புதமாக பாட போகிறோம் எல்லாருமே. திருவாரூர்ல வாசித்தீரவே காசு நல்குவேன்னு ஒரு பாட்டு எடுத்திருக்கோம் இல்லையா, அதே நடை தான், ரொம்ப எளிமையா இருக்கும். இதை நம்ம இன்னைக்கு பொருளோட பார்ப்போம். இது தவிர ஒரு நம்பி ஆரூரருடைய ஒரு பாடல் நம்ம பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்தா தனியான நேரம் ஆயிடும் இல்லையா? அதனால 2 பேட்சா பிரிச்சுக்கலாம். மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அப்படியே 2 ஹாஃபா பிரிச்சு நீங்க 2 பேரும் பாடுற மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே ஒரு ஹாஃப் ஒரு முறை, இன்னொரு ஹாஃப் இன்னொரு முறை. சரியா? இந்த பாட்டு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்க உங்களுக்கு பழைய மாணவர்களுக்கு புதிய மாணவர்களுக்காக சொல்றேன். இது 2 வரியா வரும். ஒரு பாட்டுங்கிறது 2 வரி தான். கீழே ஒரு பாட்டும் மேல ஒரு பாட்டும். முதல் பாட்டு 1ன்னு போட்டிருக்கிற 2 வரியும் கீழே, அடுத்த 2ன்னு போட்டிருக்கிற பாட்டில் உள்ள 2 வரியும் மேல. இதே மாதிரி வந்துருக்கு. அப்போ 11வது பாட்டு எங்க முடியும்? கீழே முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாட்டை மட்டும் கீழே ஒரு வாட்டி மேல ஒரு வாட்டி அதே வரியை, அதுதான் பதிகத்தினுடைய பலன். அதனால அதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி 2 வாட்டி பாடி நிறைவு செய்யும் போது நமக்கு அந்த பேர் கரெக்டா வந்துடும். சரியா? இப்ப நான் ஒரு பேர் பாடி காட்டுறேன் பாருங்க. சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாரூரை பத்தி மலர்த்துவ முத்தியாகுமே பிறவி அறுப்பீர்கள் அரவனாரூரை மரபதேத்துமின் துறவியாகுமே. இப்ப இதுக்கு தாளம் எப்படி? தக்கிட்ட தக்கிட்ட தாம், தக்கிட்ட தக்கிட்ட தாம், தக்கிட்ட தக்கிட்ட தா, தக்கிட்ட தக்கிட்ட தா, தக்கிட்ட தக்கிட்ட தாம். தக்கிட்ட தான், ஆனா அவருடைய நடை தான் வர மாதிரி முடிக்கிறார். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்துவ முக்தியாகுமே. அடுத்தது பிறவி அறுப்பீர்கள், பிறவி அறுப்பீர்கள் அரவனாரூரை மரபதேத்துமின் துறவியாகுமே. இதே மாதிரிதான் ஒவ்வொரு பேரும். சரியா? பாடலாமா? நான் சொல்ல பாடுங்க. முதல் 2 வரி. இதுல ஒவ்வொரு வரியா சொல்ல முடியாது. முதல் 2 வரியும் ஒரு முறை சொல்றதை கவனிச்சுக்கோங்க. சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாரூரை பத்தி மலர்த்துவ முக்தியாகுமே. சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாரூரை பத்தி மலர்த்துவ முக்தியாகுமே. அம்மா அடிக்கட்டுன்னு சொல்லாதீங்க, சைலண்ட்ல போடுங்க. 3 தானே சொல்லிட்டே இருக்கிறது, சைலண்ட்ல போடுங்க போடுங்க போடுங்க. பல முறை சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. நமக்கு பாட்டு நடத்தும் பொழுதுதான் வரும். அப்படி போடுங்கம்மா. அப்படியே போட்டீங்கன்னா திருப்பி வரும். சைலண்ட்ல போடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. பாட்டு எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க. 3 தடவை நான் வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் இதுவே கேட்க மாட்டேங்கிறீங்க, பாட்டு சொல்லி தரது எப்படி கேட்பீங்க? ஒரு முறை ஒரு விஷயத்தை ஆசிரியர் சொன்னார்னா மிலிட்டரி டிசிப்ளின்னு கதையெல்லாம் சொன்னவங்ககிட்ட என்ன சொல்லணும், ஏன் எதுக்குன்னு கேட்காம நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். அது ரொம்ப 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 முக்கியம். இது பிற வகுப்புகள்லாம் செல்ல உள்ள அனுமதிக்கவே மாட்டாங்க. அந்த சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறத நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க.
கொலுசு போட்டு போக முடியாது. தெரியுமா உங்களுக்கு? தியான வகுப்புகளில் மாறி போட்டு வந்துட்டாங்கன்னா செலோ டேப் போட்டு சுற்றிடுவாங்க, சத்தம் வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஈஷாவில் தான். அப்போ அங்கே போய் அந்த முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதனால தானே அந்த கூட்டம் சேருது. நம்ம திருமுறை வகுப்புக்கு நம்ம அந்த முக்கியத்துவம் கொடுக்காதனால தான் அதுக்கு பலன் நமக்கு முழுமையாக கிடைக்க மாட்டேங்குது. இதை சொல்லலைன்னா பரவாயில்ல, வந்த உடனே கெஞ்சி கூத்தாடி சொல்கிறேன், செல்ல சைலண்டில் போடுங்க போடுங்க போடுங்க. ஏன்னா நமக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கு தெரியாது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. அவங்களுக்கு சண்டே ஃப்ரீயாக இருக்கப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க. இந்த 5 நிமிஷம் வந்து மிகப்பெரிய இழப்பு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இல்லை, உங்களுக்கு. மாதத்துக்கு ஒரு வகுப்பு, அதில் 5 நிமிஷம் இழக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் நல்ல செய்திகள் ஏதாவது சொல்லிடுவேன். அதை விட்டுருங்க. உள்ளே வரும்பொழுது எப்படி நம்ம காலனியை கழட்டி அங்கே போடுறோமோ அங்கே வரும்போதே செல்ஃபோனை சைலண்டில் போடுறோம். டீ பிரேக் 10 நிமிஷம் இருக்குல்ல, அதில் சைலண்ட் மிஸ்டு கால் பார்த்துட்டு பேசிட்டு போகிறோம். நான் 3 கால் பேசிட்டேன் டீ பிரேக்கில். புரியுதா? அது வந்து நீங்கள் அந்த ஒரு ஒழுங்கு வரணும். வரலைன்னா நமக்கு வந்து பாட்டு 10 வருஷம் ஆனாலும் வராது. அதில் வந்து நான் கொஞ்சம் உறுதியாக இருப்பேன். நீங்கள் அதை வருத்தமாக எடுத்துக்காதீங்க. அடுத்த தடவை இன்னும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அந்த நிலைமைக்கு அதை கொண்டு போகாதீங்க. நான் பாட்டு நடத்த விடுங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்களை கடிந்து கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை.